அதான்டா தம்பி, இந்த குழுவே கூட்டி குடுக்குற குழு. அதனால தான் இந்த மாரி வார்த்தையெல்லாம் வருது. புரியுதா? ஏதோ 1, 2 பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க. அந்த பிரதர் பேர் தெரியல. என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தாப்புல. அவர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்கா பேசுனாரு. அவர் வந்து மத்தபடிலாம் எதையுமே அவர் பேசுனது கிடையாது. நீங்க குழுவே கூட்டி குடுக்குற குழுன்றது நல்லா நிரூபணம் ஆயிருச்சுல்ல. அங்க ஷாமு, அ ஒலிவாவ யாரோ கூட்டி குடுத்துருக்கான். ஆனா அதில பணம் வாங்கியிருக்கானுங்க. நீ என்னமோ சொல்ற, நீ யார கூட்டி குடுத்தன்னு தெரியல. ஆனா வாயில இந்த வார்த்தை வருது. ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க நீ. அதனால தான் இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வருது. அப்போ ஒட்டு மொத்தத்தில பார்க்குறப்போ ஒரு சிலர தவிர இந்த குழுவே கூட்டி குடுக்குற குழு. ஏன்னா 2 நாளா, 3 நாளா அந்த கூட்டி குடுக்குற பழக்கத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாரு நீங்க? விபச்சார கோஷ்டி. விபச்சார தொழில் பண்ற கோஷ்டிங்க. இல்ல விபச்சார புரோக்கர் பண்ற கோஷ்டிங்க. அந்த கோஷ்டியா தான் நீங்க இருக்கீங்க. It was at this moment that he knew. He fucked up. நீ பேசுறா தம்பி, எனக்கு ஒண்ணும் கிடையாதுடா தம்பி. நீ கிறிஸ்தவன் கிடையாது. நீ வந்து வேசியின் மகன். என்ன? அதாவது வந்து விபச்சாரிக்கு பொறந்தவன். விபச்சாரிக்கு பொறந்தவன்லாம் எப்படி இருப்பானுங்க? அந்த விபச்சார கூட்டம் தான் ஒன்லி ஜீசஸ்ன்றது இந்த குழு கூட்டம். அதனால இப்படி தான் உங்களுக்கு பேச தெரியும். வேற என்ன உங்களுக்கு தெரியும்? வேற ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பிசாசு இப்படி தானே பேசுவான். தூஷணமான பேசும், வார்த்தையில பேசுவான். அந்த கூட்டத்துக்கு பொறந்தவன், அந்த வித்துக்கு பொறந்தவன் எப்படி பேசுவேன்? இப்படி தான் பேசுவேன். இதெல்லாம் நான் என்ன எனக்கு என்ன கஷ்டமா? நான் கவலைப்பட போகிறேன்னா எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நான் யாருன்னு. புரியுதா? அதனால் வந்துட்டு நீ பேசுறதுனால நான் குறைஞ்சி போகிறதே கிடையாது. உங்கள் பொழப்பு தானே. இந்த ஒன்லி ஜீசஸ்ன்ற கூட்டத்துக்கு பொழப்பே தான். வேற ஒன்றுமே தெரியாது. இல்லை பிரதர், ஆதாரத்தை போட்டிருக்காங்க. அந்த அம்மா மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே. அந்த அம்மா ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நான் காதல் பண்ணேன், அப்படி நடந்துச்சு. அப்படி அந்த காதல் பண்ண விஷயத்தை தானே 60,000 ஏமாற்றி வாங்கினது. அதைத்தானே ஜேக்கப் ஆதாரத்தோட போட்டார். அதுக்கு சாமு உடந்தையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆதாரங்கள்லாம் போட்டிருக்காங்களே இங்கே. ஏன் புருணை பேசுனதெல்லாம் ஆதாரம் இல்லையா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் ஒன்று நியாயமாக பேசுங்க. நியாயம் இல்லாமல் பேசுங்க. பார்த்தீங்களா கொண்டீங்களா அப்படின்னா அவங்க ஆதாரம் வச்சு போடுறாங்களே. எப்படி வந்து அவன் அவங்களோட நல்ல உறவு இல்லாமையா வந்துட்டு அவங்க தம்பியோட ஃபோட்டோ, அவங்க குடும்பத்தோட ஃபோட்டோலாம் போடுறாங்க. எல்லாம் ஒன்றா இருந்து தான் இருக்காங்க. ஏற்கனவே அவர் சொன்னார், இந்த பொம்பளைகிட்ட பேசாதீங்க, அது மோசமான பொம்பளை, அது நடத்த சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சகோதரி வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இதெல்லாம் ஆதாரம் வச்சு தான் பண்ணுறாங்க பிரதர். நீங்களாக வந்து இந்த குழுவில் உள்ளவங்க சேர்ந்து அந்த பொம்பளையை வந்து அசிங்கப்படுத்தி வைக்கிறீங்க. இதுதான் உண்மை. அதுக்கு மூல காரணமே யாருன்னு கேட்டால் புர்னேவே அந்த ஷாம் தான். உன் குடும்பம், அந்த ஒன்லி ஜீசஸ் இந்த குடும்பம், அதில் 1, 2 பேர் தான் விதிவிலக்கு. மிச்செல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவனுங்க, கூட்டி கொடுத்து சாப்பிட்றவனுங்க. இந்த கூட்டி கொடுக்குற தொழில் தான் முக்கியமான தொழில் எல்லாருக்கும். அந்த ஒரு சிலர் பேரை தவிர கொஞ்சம் மரியாதையாக கொஞ்சம் ஒழுக்கமாக பேசுகிறாங்க, வசனத்தை பேசுகிறாங்க. உங்களை போல இந்த ஷாமு, நீ இனி எத்தனையோ பேர் இருக்கீங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு கூட்டி கொடுக்குற தொழில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதில் நம்பர் 1 ஷாம், 2வது வந்துட்டு புர்னே, 3வது நீ பேசுறிய எந்த அளவுக்கு பேசுகிற பாரு. அதெல்லாம் வந்துட்டு உங்கள் பொழப்பு. அது குலத்தொழில், ஒரு குடும்ப குலத்தொழில். அந்த ஒன்லி ஜீசஸ்ன்ற குடும்ப குலத்தொழில். அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் பேசுவீங்க நீங்கள். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீங்கள் விரும்புகிற முடிவை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது எரேமியா 29:11 உன்னை குறித்ததான நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானது அல்ல, அவைகள் நன்மைக்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பல நன்மையான காரியங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவை அவர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் விரும்புகிற முடிவை, நீங்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கலாம், ஆனால் நல்ல முடிவு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். God bless you.